Hi friends, welcome to thangakanitham. இன்னைக்கு நாம first year M.Sc Max ordinary differential equation ல unit 3 ல exercise problem எடுத்து solve பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த question பாருங்க. Find the second independent solution of x y double dash minus x plus 1 y dash plus y equal to 0. Okay. So இதுதான் வந்து கொடுத்திருக்கிற second order ordinary differential equation. இதில் ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ 0 இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனை நாம ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு சொல்யூஷன், அதாவது 5(1) of x equal to e power x வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு செகண்ட் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சரி, இப்போ இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் நாம எடுத்து எழுதிக்கலாம். x y double dash minus of x plus 1 into y dash plus y equal to 0. இந்த ஈக்குவேஷனை நாம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொடுத்துருக்க சொல்யூஷன் எடுத்து எழுதிக்கலாம். 5(1) of x equal to e power x. நெக்ஸ்ட், இந்த ஈக்குவேஷனுக்கு செகண்ட் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் தான் கேட்டிருக்காங்க. அந்த சொல்யூஷனுக்கு நாம நேம் 5(2) அப்படின்னு கொடுத்துடலாம். லெட் 5(2) of x be second independent solution of equation number 1. ஓகே, அப்போ இந்த 5(2) and 5(1) ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 5(2) of x is equal to some function u into 5(1) of x. இந்த மாதிரி தான் இருக்கும். இதையே நாம 5(2) is equal to u(5(1) அப்படின்னும் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் u into 5(1) என்ன கொடுத்துருக்காங்கன்னா e power x, அதை எடுத்து நாம எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 5(2) அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதோட சொல்யூஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? yக்கு பதிலாக 5(2) அப்படின்னு எடுத்து நாம அப்ளை பண்ணும்போது இந்த ஈக்குவேஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். கரெக்டா? அப்போ இதை 5(2) எடுத்து அப்ளை பண்ணிக்கலாமா? என்ன வரும்? இப்போ yக்கு தான் வந்து 5(2) அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ y டேஷ்க்கு வந்து 5(2) டேஷ் அப்படின்னு எழுத வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் y டபுள் டேஷுக்கு 5(2) டபுள் டேஷ்னு எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது x into y double dash, அதுக்கு y double dashனா 5(2) double dash minus of x plus 1 into y dash, y dashக்கு 5(2) dash அப்படின்னு வரும், plus yக்கு 5(2) equal to 0. next 5(2) அப்படின்னா u into e power x. கரெக்டா? அப்போ 5(2) dash அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ரெண்டு சைடும் நாம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் with respect to x. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் இருக்கு. u அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனும் செகண்ட் ஃபங்க்ஷன் e power x அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா d of uv ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபார்முலா u dv plus v du. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நடுவில் ப்ளஸ் போட்டுட்டு செகண்ட் ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கரெக்டா? இதுதான் கான்செப்ட். ஸோ அதுபடி பார்க்கும்பொழுது இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் u எழுதிட்டோம். செகண்ட் ஃபங்க்ஷன் e power x, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா e power x தான் வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் இப்போ செகண்ட் ஃபங்க்ஷன் e power x இன்டூ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் u, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா u டேஷ் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு 5(2) டபுள் டேஷ் வேணும். ஸோ ரெண்டு சைடும் எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இல்லை ஃபர்ஸ்ட் இருக்கிறது u into e power x. அகெயின் இந்த d of uv ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு u வச்சுக்கிட்டோம். e power x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e power x தான் கிடைக்கிது. அதுக்கப்புறம் ப்ளஸ் e power x வச்சுக்கிட்டோம், u-வை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது u டேஷ்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் டேர்ம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இல்லை செகண்ட் டேர்ம் அப்படிங்கிறது e power x into u டேஷ். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ e power x into u dash டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது u டபுள் டேஷ்னு வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் u dash into e power x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா e power x தான் கிடைக்கும். ஓகே, சரி, இப்போ இந்த 5(2) டபுள் டேஷ் 5(2) dash and 5(2) இது எல்லாத்தையும் எடுத்து இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஈக்குவேஷனுக்கு நான் நம்பர் கொடுத்துட்றேன், ஈக்குவேஷன் நம்பர் 2. அதுக்கப்புறம் இந்த 5(2) வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3, இது ஈக்குவேஷன் நம்பர் 4 அண்ட் இது ஈக்குவேஷன் நம்பர் 5. ஓகே, ஸோ நான் சப்ஸ்டியூட் equations 3, 4 and 5 in equation number 2. Okay, substitute பண்ண என்ன கிடைக்கும்? First x இருக்கு, எடுத்து எழுதிக்கிட்டோம்.
இன்ட்டு 5 to double dash. 5 to double dashங்கிறது இதுதான், அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 5, கரெக்டா? ஸோ u into e power x plus e power x into u, sorry, e power x into u dash plus e power x into u double dash plus u dash into e power x. அதுக்கப்புறம் minus of x plus 1 into 5 to dash. 5 to dash ஓட வேல்யூ u into e power x plus e power x into u dash. அதுக்கப்புறம் plus 5 2 என்ன கிடைச்சிருக்குன்னா u into e power x equal to 0. okay, so equal to 0 போட்டுட்டோம். so next stepல இதில் பார்த்தீங்கன்னா இந்த u dash e power x, இங்கேயும் ஒரு u dash e power x, இது ரெண்டுமே வந்து லைக் டேர்ம்ஸ், அதனால் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் u into e power x plus இது 2 times of e power x into u dash plus e power x into u double dash. நெக்ஸ்ட் இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus x u e power x, நெக்ஸ்ட் minus x e power x into u dash. ஃப்ரண்ட்டில் நமக்கு மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். இந்த மைனஸ் எக்ஸ் தான் இந்த ரெண்டு டேர்ம் கூடயே நான் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கிறேன். ஓகேவா? அடுத்தது மைனஸ் 1 இன்டூ ப்ளஸ் 1 என்ன வரும்? மைனஸ் 1 வருமா? அந்த மைனஸ் 1 இந்த ரெண்டு டேர்ம் கூட நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் யூ இன்டூ இ பவர் எக்ஸ், அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் இன்டூ யூ டேஷ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது ப்ளஸ் யூ இன்டூ இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, சரி. இதுக்கப்புறம் ஏதாவது டேர்ம்ஸ் வந்து கேன்சல் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த இடத்துல யூ இ பவர் எக்ஸும், அதாவது மைனஸ் யூ இ பவர் எக்ஸோ இந்த ப்ளஸ் யூ இ பவர் எக்ஸும் நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் யூ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 2x e power x into u dash. அதுக்கப்புறம் இதை கூட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் எக்ஸ் இ பவர் எக்ஸ் யூ டபுள் டேஷ். அதுக்கப்புறம் இந்த டேர்ம் மைனஸ் எக்ஸ் யூ இ பவர் எக்ஸ், இது மைனஸ் எக்ஸ் இ பவர் எக்ஸ் இன்டூ யூ டேஷ். அதுக்கப்புறம் மைனஸ் இ பவர் எக்ஸ் இன்டூ யூ டேஷ் ஈக்குவல் டு 0. இதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் எக்ஸ் யூ இ பவர் எக்ஸ் இதுவும் இந்த இடத்துல மைனஸ் எக்ஸ் யூ இ பவர் எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 2x e power x u dash இருக்குது, இங்கே வந்து மைனஸ் எக்ஸ் இ பவர் எக்ஸ் யூ டேஷ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ் யூ டேஷ் அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மைனஸ் இ பவர் எக்ஸ் யூ டேஷ் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ் இன்டூ யூ டபுள் டேஷ் அப்படின்னு இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ 0. இப்போ இந்த எல்லா டேர்ம்லேயே பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் வந்து காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் யூ டேஷ் மைனஸ் 1 யூ டேஷ் ப்ளஸ் எக்ஸ் யூ டபுள் டேஷ் ஈக்குவல் டு 0. ஓகே, அதுக்கப்புறம் இந்த இ பவர் எக்ஸை ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா 0 டிவைட் பை இ பவர் எக்ஸ்ன்னு வரும். ஸோ 0 டிவைட் பை இ பவர் எக்ஸோட வேல்யூ 0. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வரும்? எக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இதில் யூ டேஷை காமனாக எடுத்துடலாமா? ஸோ யூ டேஷ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் இன்டூ யூ டபுள் டேஷ் ஈக்குவல் டு, இதை ஆப்போசிட்ஸ் எடுத்துகிட்டு போனதுனால 0 டிவைட் பை இ பவர் எக்ஸ் 0ன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும். இங்கே நமக்கு ரெண்டு டேர்ம் தான் இருக்குது, ஒன்று யூ டேஷ் இருக்குது, இன்னொன்று வந்து யூ டபுள் டேஷ் இருக்குது. அதனால் இதை நான் லெட் v is equal to u டேஷ்னு எடுக்கிறேன். அப்படி எடுக்கும் பொழுது இதோட ஆர்டர் வந்து நமக்கு அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டு வரும். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி. v is equal to u டேஷ்னா v dash is equal to u double dash. ஓகே, இதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். u டேஷ்க்கு பதிலாக v into x minus 1 plus x into u double dashக்கு பதிலாக v dash equal to 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் v into x minus 1 equal to minus x into v dash அப்படின்னு நம்ம எழுதிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸை ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை மைனஸ் எக்ஸ்னு வரும் ஈக்குவல் டு வி டேஷ் டிவைடட் பை வி. ஓகே, அதுக்கப்புறம் மைனஸால் டிவைட் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸால் டிவைட் பண்ணணும். இப்படி டிவைட் பண்ணும்போது எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் எக்ஸ்னு வரும் ஃபஸ்ட்டு டேர்மில். அதுக்கப்புறம் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு ப்ளஸ் 1 பை எக்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல வி டேஷை நாம் டிவி பை டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம், டிவைடட் பை வி. ஓகே, சரி. இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா -1 வரும்.
ஸோ -1 + 1/x அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஈக்குவல் டு dv by dx into v அப்படி இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன்னா இந்த dxஐ ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் எடுத்துகிட்டு போகிறேன். அப்படி எடுத்துகிட்டு போகும்பொழுது -1 + 1/x into dx ஈக்குவல் டு dv அப்படி நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை நாம் இன்டகிரேட் பண்ணலாம். ஏன்னா இன்டகிரேட் பண்ணால் தானே v நமக்கு செப்பரேட்டாக கிடைக்கும். இன்டர்வல் ஆஃப் dvயோட வேல்யூ v இல்லையா? அதனால் ரெண்டு சைடு நம்ம இப்போ இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடில் இன்டகரல் ஆஃப் dv அப்படிங்கிறது v அப்படின்னு கிடச்சிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்டகரல் -dxன்னு வரும். ஸோ -dx இன்டகிரேட் பண்ணிங்கன்னா சிம்பிளாக -x வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் 1/x dx இன்டகிரேட் பண்ணிங்கன்னா log x இருக்கும். சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னன்னா இங்கே டிவைடில் ஒரு v இருக்குது, அதை மிஸ் பண்ணிட்டோம். இங்கே எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ இன்டகரல் ஆஃப் dv by v வரும். இன்டகரல் ஆஃப் dv by vயோட வேல்யூ log v. ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் -x is equal to log v. இந்த log x ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னா -log x அப்படின்னு இருக்கும். இப்போ இதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா log a minus log b டைப்பில் இருக்குது. log a minus log b ஃபார்முலா என்ன? log of a by b. கரெக்டா? அப்போ log v minus log xனா இதை நாம் log of v by x அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த log நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ண போறோம்னா ரெண்டு சைடும் எக்ஸ்போனென்ஷியல் எடுக்க போறோம். ஸோ டேக்கிங் எக்ஸ்போனென்ஷியல் ஆன் போத் சைட்ஸ். எக்ஸ்போனென்ஷியல் எடுத்தீங்கன்னா e power -x வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் e power log of v by x வரும். ஓகேவா? பட் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் e power log of a அப்படின்னா அது சிம்பிளா a அதே தான். அப்போ e power log of v by xனா அது நமக்கு சிம்பிளா v by x அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் e power -x இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் v by x இருக்கு. அதை எடுத்து எழுதிக்கலாம். இந்த x ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ ப்ராடக்டில் வந்துடும். x into e power -x is equal to v. பட் vனா என்ன? நம்ம ஆல்ரெடி v அப்படிங்கிறது எப்படி எடுத்திருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா? v அப்படிங்கிறது என்னன்னா u dash. கரெக்டா? ஸோ அப்போ இது u dash. u dash அப்படின்னா அது என்னது? du by dx. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரெண்டு சைடு நம்ம dxஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே dx வரும், இந்த இடத்துல dx கேன்சல் ஆயிரும். ஒன்று நீங்கள் இப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். இந்த dxஐ ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க. அப்போ அது இங்கே வந்துடும். ஸோ x into e power -x into dx is equal to du அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் இதை நாம ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு இன்டகரல் ஆஃப் du அப்படின்னு போடும்போது நமக்கு uவோட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம ரெண்டு சைடும் இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். தட் இஸ் இன்டகரல் ஆஃப் e power -x dx is equal to இன்டகரல் ஆஃப் du. ஸோ அதுதான் இங்கே நான் எடுத்து எழுதியிருக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகரல் ஆஃப் duக்கு uன்னு வரும். பட் இங்கே நமக்கு இன்டகரல் ஆஃப் udv இந்த டைப்பில் இருக்குது. ஓகேவா? அதான் இன்டகரல் ஆஃப் udv. ஃபார்முலா என்னென்னா uv minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். சரி, இதில் u வந்து என்ன அப்படின்னா x எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸை எடுத்தால் தான் நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? இதோட இப்போ எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 வரும். இதுவே 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0ன்னு போயிடும். ஓகேவா? அப்போ நம்ம இது சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால u ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். அண்ட் dv இஸ் ஈக்குவல் டு e power -x dxன்னு எடுக்கிறோம். ஸோ u ஈக்குவல் டு எக்ஸ்னா u dash அப்படிங்கிறது 1, u double dash அப்படிங்கிறது 0. அதுக்கப்புறம் இந்த dvலேருந்து நமக்கு v வேணும். அதனால ரெண்டு சைடும் நாம் இதை இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இன்டகரல் ஆஃப் dv அப்படிங்கிறது v. e power -x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆஃப் e power -x அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் v1 வேணும். ஸோ மைனஸ் e power -x இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் e power -x அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ். ஸோ v1 இஸ் ஈக்குவல் டு e power -x. இப்போ இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம். ஃபார்முலா என்னன்னா uv minus u dash v1 plus u double dash v2 etc. ஸோ u is equal to ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து uv இல்லையா? u வந்து x into v. vக்கு வந்து minus of e power -x. அதுக்கப்புறம் மைனஸ் u dash v1. u dashக்கு 1, v1க்கு என்ன வரும்? e power -x. கரெக்டா? இதுக்கு அடுத்தது u double dash v2க்கு என்ன வரும்னா இல்லை u double dash ஓட வேல்யூ 0ங்கிறதுனால 0 into anything 0 வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இருக்க எல்லா டேர்ம்ஸுமே நமக்கு 0 தான்.
அதனால் அதை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். அப்போ இந்த டேர்ம்ஸ் மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ u is equal to minus x e power minus x minus of e power minus x. இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் e power minus x காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா minus x minus 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து uவோட வேல்யூ. பட் நமக்கு என்ன வேணும்னா செகண்ட் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் 5-2 தான் வேணும். 5-2 அப்படிங்கிறது என்னன்னா u into 5-1. கரெக்டா? இதில் நமக்கு uவோட வேல்யூ e power minus x into minus x minus 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. into 5-1. 5-1 அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருந்த சொல்யூஷன் e power x. கரெக்டா? ஸோ இந்த e power minus xும் e power x நமக்கு கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் நமக்கு minus x minus 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதையே நாம் மைனஸை காமனாக வெளில எடுத்துட்டோம்னா x plus 1 அப்படின்னும் எழுதிக்கலாம். ஸோ 5-2 is equal to minus of x plus 1. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிஸ்கிரைப் புக்கில் சொல்யூஷனாக கொடுத்துருக்காங்க. பட் இதில் சொல்யூஷன் அப்படி கேட்கும்போது அவங்க இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் கேட்டதுனால நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதாவது அந்த எக்ஸ் வந்து ஃபங்க்ஷனில் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் எடுத்து எழுதினா போதும். கான்ஸ்டன்ட்டோ இல்லைனா வந்து மைனஸோ ப்ராடக்டில் இருந்ததுன்னா அதை நம்ம ஒமிட் பண்ணிடலாம் அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். ஓகேவா? அதனால் இதில் அதாவது புக்கில் வந்து உங்களுக்கு பேக் சைடில் இதுதான் சொல்யூஷன் சொல்லி கொடுத்துருந்தாலும் இதுக்கு நீங்கள் வெறுமனே எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதியிருந்தா அதுவே கரெக்டு தான். ஓகேவா? ஸோ அதனால் இப்படியும் எழுதலாம், அப்படின்னா வெறுமனே எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதினாலும் இதுக்கு கரெக்டு தான். பட் இதை மட்டும் நீங்கள் கிளியராக எழுதணும். த செகண்ட் இண்டிபெண்ட், இந்த வேர்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் செகண்ட் சொல்யூஷனை இதோட நிப்பாட்டலாம். பட் இண்டிபெண்ட் இந்த லைன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இந்த வேர்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் இப்படி எழுதிட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படி எழுதிடலாம். அவ்வளோதான். ஓகே, ஸோ அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.